ஹாய் அன்பு சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. பொதுவாவே கதை கேட்கறதுன்னா சின்ன வயசுல இருந்தாலும் சரி, பெரிய வயசுல இருந்தாலும் சரி, கதை கேட்கறதுங்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்படி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு நம்ம கதை பார்க்க போறோம். வாங்க அது என்ன கதைன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு. எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு இருந்தாங்க. அங்கு நடுத்தர வயசுல ஒரு பையன். அவன் பேரு முகமது. அவன்கிட்ட பெரிய வேலை இல்ல. பெரிய பணமும் இல்ல. ஊருக்குள்ள சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பேரும் இல்ல. ஆனா அவன்கிட்ட பெரிய நல்ல மனசு மட்டும் நிறைய இருந்தது. அவன் வேலைக்கு போகும்போதெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு தான் போவான். அப்ப அவங்க நடக்க முடியாம ஒரு முதியவர் இருப்பாரு. அவருக்கு டீ வாங்கி குடுத்துட்டு தான் கிளம்புவான். அப்புறம் அவன் சாப்பிடுறது எதா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாதி கொடுத்துட்டு தான் சாப்பிடுவான். அவன் இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சிலர் அவன பார்த்து சொன்னாங்க, "இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான்டா. உலகம் இவன சாப்பிடிடும்." அப்படின்னு கேலி செஞ்சாங்க. ஆனா முகமது அதெல்லாம் حسبي பொருட்படுத்தாம ربي جل முடிஞ்ச அளவுக்கு الله உதவி ما في செய்யலாம் ألف அப்படின்னு மத்தவங்களுக்கு خير உதவி செஞ்சான். ஒரு الله நாள் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல نور ஒரு பெரிய கூட்டம். محمد அதாவது நிறைய பேரு الله கூட்டமா நின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. لا முகமது வழக்கம் போல إله வேலைக்கு إلا கிளம்புவதற்கு பஸ் ஸ்டாண்டுக்கு الله வந்தான். حسبي என்னடா கூட்டமா ربي இருக்கு, جل எல்லாரும் டீ பார்த்துட்டு الله இருக்காங்க அப்படின்னு ما போய் في பார்த்தான். பார்த்துட்டு خير போது தான் தெரிஞ்சது. الله அங்க نور ஒருத்தர் அடிபட்டு محمد அதிகமான ரத்தத்தோடும் الله பயத்தோடும் ஒருத்தர் கீழே لا விழுந்திருந்தார். அப்படின்னு إله தெரிஞ்சும் إلا ஆனா அவருக்கு யாருமே الله உதவி செய்யல. யாருக்குமே அவரை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போகணும்ட்டு தோணவே இல்லை. உதவி செய்யணும்னு தோணல. ஆனா முகமது கொஞ்சம் கூட யோசிக்காம அவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தான். அவரை காப்பாற்றவும் செஞ்சான். அதனால அன்னைக்கு அவனுக்கு ஆபீஸ் வேலைக்கு போக முடியாம போச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதனால அவன் வேலையே போற நிலைமைக்கு வந்துருச்சு. அவன் உதவி செஞ்சதுனால அவனுக்கு வேலை போனது. அத பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, "இதுதான் உன் உன் நல்ல மனசுக்கும், உதவிக்கும் கிடைச்ச பரிசு" அப்படின்னு சொல்லி அவன கிண்டல் பண்ணாங்க. ஆனா முகம்மது அவங்க சொன்னதுக்கெல்லாம் நினைச்சு வருத்தப்படல. வேலை போச்சுன்னு சொல்லி வருத்தப்படல. ஒரு உயிரை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அங்கிருந்து கிளம்பினான். அப்புறம் அங்க இங்க இல்லாம வேலைக்கெல்லாம் தேடினான். வேலை கிடைக்கவே இல்லை. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூக்கு வேலையை தேடி போயிருந்தான். அங்க போய் அவனோட சர்டிபிகேட் அவன்கிட்ட கொடுத்தான். அது அவரு வாங்கிட்டு என்ன சொன்னாருன்னா, "உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு உன் சர்டிபிகேட் தேவையில்லை. உன் நல்ல மனசு போதும். உனக்கு வேலை கன்ஃபார்ம்" அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்ட முகமதுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம சர்டிபிகேட்டை பிரிச்சு கூட பார்க்கல, உனக்கு வேலை கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்புறம் அவர் சொன்னாரு, "அன்னைக்கு நீ ஒரு நாள் நீ இல்லைன்னா நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி நான் பஸ் ஸ்டாண்ட்ல ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போது நீ தான் என்னை காப்பாத்தின" அப்படின்னு அதை சொன்னாரு. அப்புறம்தான் முகமதுக்கு புரிஞ்சது, நாம அன்னைக்கு உதவி புரிஞ்சது நம்மளுக்கு நம்ம இறைவன் உதவி செஞ்சிருக்கலாம். அதனால நாம என்னைக்குமே உதவி செய்யறதை மட்டும் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உதவியும் செஞ்சான். நல்லா சந்தோஷமாவும் வாழ்ந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த கதையோட மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.